இந்த இடம் தெரியுதா? இந்த இடம் பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ஒரு காரிடோர் மாதிரி. இப்போ நம்ம மதுரை ஸ்டேடியத்தில் இருக்கோம், மதுரை எஸ்டிஏடி கிரவுண்டில் இருக்கோம். மதுரையோட மெயின் ஸ்டேடியமே இதுதான். முக்கியமான ஈவெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸு, தமிழ்நாடு அத்தாரிட்டியோட ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடக்கிறது எல்லாமே மதுரையில் இங்கே நடக்கும். மதுரையில் நடக்கக்கூடிய எல்லாமே இங்கே நடக்கும். இந்த இடத்துல நான் வந்து அவுட் ஆஃப் தி ஸ்டேடியத்தில் இந்த இடத்துல எக்ஸாக்டாக நான் ட்ரெயின் பண்ணிகிட்ருப்பேன். அந்த குறிப்பிட்ட இந்த கீழே இங்கே தான் முன்னாடி ஜஸ்ட் ஒரு 10 years முன்னாடி தான் ட்ரெயின் பண்ணிட்டுருப்பேன். 2017, 18, 19, 20, 21 இந்த ரீஜனில் நான் ஃபுல் ட்ரைனிங் செஷன் இங்கே தான். ஃப்ரீ ஸ்டைல், ஃபுட்பால், ஸ்கில்லு, ஜக்லிங்கு, ஈவெண்ட்ஸு அப்படி இப்படின்னு சொல்லி இந்த இடம் தான். கிட்டு சேஞ்ச் பண்ணுறது இந்த இடம். இந்த இடத்துல தான் உட்காந்து ஷூவை கழட்டிட்டு இது பண்ணுறது, வார்மப்பு எல்லாம் இங்கிட்டு பண்ணுறது, இங்கிட்டு இது பண்ணுறது, உட்காந்துருக்கிறது. அந்த இதில் தான் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணி பழகிறது. அந்த தூண் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தூண், அந்த தூணில் தான் ஹேண்ட் ஸ்டாண்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது. இந்த மாதிரி தூண். மழை வரும்போது இங்கிட்டு வந்து நின்றுக்கிறது. இங்கே வந்து இங்கெல்லாம் மற்றவங்கலாம் உட்காந்துருப்பாங்க, நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருப்போம். எல்லோரும் அப்படி என்ன அப்படியே ஆன்னு பார்ப்பாங்க. ஆனால் நான் அது அவன் கிடக்குறான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நான் பாட்டுக்கு பண்ணிகிட்ருப்பேன். இப்போ அந்த ஸ்கில்லாம் கற்றுக்கிட்டு இது பண்ணிகிட்ருப்பேன். இந்த இடத்துல தான், இந்த இடத்துல அது 2018, 19, 20, இந்த 21 இந்த இடம் தான் உட்காந்து இது பண்ணிட்டுருப்பேன். யூஸ்வலாக எல்லாத்துக்கும் தோன்ற மாதிரி தான். 2018, 19, இந்த 20 பண்ணிகிட்டு இருக்கும்போது இது பண்ணுறோம், எல்லாம் ஓகே, நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எல்லாம் இது பண்ணுது. ஆனால் இது ஆக்சுவலாக நமக்கு லைஃப் சப்போர்ட் பண்ணுமா, இல்லை நமக்கு ஸ்டேபிளாக ஏதாவது சம்திங் இருக்கிறதுக்கு இது பண்ணுமா, இல்லை ஜஸ்ட் ஒரு பாசிங் க்ளவுட் மாதிரி நம்ம போயிடுவோமா, நிறைய நாள் டவுட், செல்ஃப் டவுட்டு இந்த மாதிரி நிறையா வந்திருக்கு. நிறைய நாள் இந்த இடத்துல உட்காந்து அழுதுருக்கேன். என்னடா இது எப்படி சொல்கிறது, ஒரு என்னால் இதை விட்டு வெளியே விடவும் முடியல, அவ்வளோதான், இனிமேல் லைஃப்பில் ஃபுட்பாலுங்கிறது கிடையாது அப்படின்னு என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்படி ஏதாவது சம்திங் எனக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்தாலே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி அப்படியே செல்ஃப் டவுன் ஆகி அப்படியே ரொம்ப பேசாமல் அமைதியாக ஒரு இடத்துல அப்படியே ஏதோ எல்லாம் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் இப்போ வேஸ்ட்டா, இவ்வளோ நாள் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு இதுக்காக நம்ம சம்திங் எஃபோர்ட் போட்டிருப்போம்ல, எனக்கு பிடிக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக, எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் அதுக்காக ஒரு டைமும் ஒரு இதெல்லாம் எஃபோர்ட் பண்ணி அப்போ இதெல்லாம் ஓவராக முடிஞ்சு அவ்வளோதானா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அந்த டைம் ஜோனில் டெய்லி காலையில் வரும்போது, எப்படி ப்ராக்டிஸ் செஷன் முடிக்கும் போது, இல்லாட்டி ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரும்போது, இல்லை இதை சார்ந்து ஃபுட்பால்லாம் செட் ஆகாது, இது விட்டுரு அப்படின்னு பேச வரும்போது, இதெல்லாம் எப்படி முடியும், எங்கே போகும், இல்லை எந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போவோம், ரொம்ப எஸ். ஆனால் இப்போ எக்ஸாக்டாக 2025 இருக்கிற கார்த்தி எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறது அந்த 2018, 19 கார்த்தி தெரிஞ்சிருந்தாங்கன்னா நிஜமாக ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். ரொம்ப எக்ஸைட் ஆகிருப்பான், ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பான், ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பான். இப்போ நான் எப்படி என் மூஞ்சில் ஒரு ஹாப்பினஸ் தெரியுதா, பார்த்தாலே சம்திங் ஏதோ ஒன்று பண்ணிட்டான்டா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று இருக்கா எனக்கு பர்சனலி. ஏன்னா அவங்கவுங்க லைஃப் ஜேர்னி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும், எப்படி எங்கெங்கே என்னென்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி அப்போ தான் அந்த கார்த்திக் வந்து நிஜமே அவன் ஹாப்பியாக இருந்திருப்பான். ஏன்னா அவனோட அந்த பாஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, அவன் ஆக்சுவலாக அதில் எவ்வளோ இது பண்ணான் அப்படிங்கிறது அவனுக்கு தான் தெரியாது. அதனால் அவன் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், எஸ். அவன் அப்பப்பட்ட ஸ்ட்ரகிளுக்கு இப்போ அவன் இதை நினச்சி பார்த்தான், இவனுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு, இவன் ஏதோ வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவன் கண்டிப்பாக சந்தோஷப்படுவான். அவன் பரவாயில்லடா கார்த்தி, நீ ஏதோ ஒன்று பண்ணிட்ட, பரவாயில்ல, நான் பண்ண முயற்சி வந்து வேஸ்ட் பண்ணலடா நீ அப்படின்னு சொல்லி அவன் இது பண்ணுவான்.
நான் அவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆமாம், ஏன்னா ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஒவ்வொரு நாள் நைட்டும் தூங்க போகும்போதும் சரி, முழிக்கும் போதும் சரி, ஒரே எய்ம் தான், ஃபுட்பாலில் ஏதாவது ஒன்று பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி இல்லை இதோட விட்டுறலாம், இல்லை போதும் அப்படின்னு நினைக்கும் போதும் எனக்குள்ள ஒரே ஒரு கேள்வி தான், நீ நினச்ச விஷயத்த முடிச்சியா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. அதுக்கு ஆன்சர் நோனா, அப்புறம் ஏன் வெயிட் பண்ணுற, கிளம்பி போ அப்படின்ற மாதிரி திரும்ப எந்திச்சு போயிடுவேன். அது ஆக்சுவலாக எனக்குள்ளே செல்ஃப் டவுட் இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு வெளியே பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு சம்திங் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அந்த டேல எதுனாலும் சரி, ஒரே கேள்வி தான், நீ நினச்சதை முடிச்சே இல்லையா, முடிக்கலை, அப்போ திரும்ப போ, வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எஸ். ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக அது லைஃபோட வேறு பார்ட், ஓகே அது ஃபைன், அது வந்து நான் இப்போ பேசலை. நான் ஆக்சுவலாக ஆஸ் அ பர்சனாக, ஆஸ் அ ப்ரொஃபஷ்னலாக நான் எப்படி இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற போது ஹீ வில் பி ஹாப்பி. ஸோ இது 2026, 2026 ரெண்டாவது நாள். 1வது நாள் சூப்பராக ஃபேமிலியோடு போச்சு, எல்லாம் ஓகே. 2வது நாள் இந்த ஃபவுண்டேஷனை, இங்கே உனக்கு கிடச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை நீ எவ்வளோ சூப்பராக கையில் எடுத்துகிட்டு அதை கொண்டு போகிற, அதை எக்ஸிக்யூட் பண்ணுற, அதை நீ எவால்வேட் பண்ணி அப்படியே கொண்டு போகிறன்றதை பொறுத்து தான் அடுத்த உன் கெரியர் எங்கே போகுது, நீ என்ன பண்ண போகிறன்றது இருக்குது. யாருனாலும் எவ்வளோ நாள் பெருசாக ட்ரீம் பண்ணலாம், ஆனால் அதுக்காக நீ எஃபர்ட் போடுறியான்றதான் முக்கியம். அது போடலை அப்படிங்கும்போது தப்பு வெளியே இல்லை, அது உங்ககிட்ட தான். அது கிடைக்கல, இது கிடைக்கல, இவங்க செட் பண்ணல, அவங்க கொடுக்கல, இவங்க பேசலை அப்படின்றதால இல்லை, நீ என்ன பண்ணல அதுதான் மேட்ரு. ஸோ அதுக்காக நீ ஒர்க் பண்ணணும். ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக நீ மண்டையில் சாடிக்காத. ஏன்னா திரும்பவும் ஒரே கேள்வி தான், நீ நினச்சது இங்கே வந்தது முடிச்சியா முடிக்கலையா? அப்சல்யூட்லி நோ, கண்டிப்பாக இல்லை. இப்போ தான் நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, காம்பவுண்டுக்கு வெளியே நின்று ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ என்னை கூப்பிட்டு உள்ளே வந்து ட்ரெயின் பண்ணுறான்றாங்க, அவ்வளோதானே தவிர அங்கே போய் நான் ஒன்றும் பண்ணலை. அதுதான் ஆக்சுவலாக அந்த ப்ராக்ரஸ்ஸே இப்போ எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 4+ இயர்ஸ் 5+ இயர்ஸ் ஆகிருக்கு. அந்த ப்ரொஃபஷ்னலாக கன்வெர்ட் பண்ணி என்னை வந்து என்னோடய அட்மாஸ்பியரை வந்து ஒரு ஃபுட்பால் அட்மாஸ்பியராக என்னை கொண்டு வர்றதுக்கு எனக்கு 5+ இயர்ஸ் என்னோடய மென்டாலிட்டிக்கு எனக்கேற்ற திறமைக்கு ஆயிடுச்சு. இப்போ அந்த ஃபீல்டு நான் ஒன்று பண்ணணுன்னா அப்சல்யூட்லி டுக்ஸ் டைம். அது நான் போடுற எஃபர்ட்லேயும் இதுலேயும் தான் இருக்குது. 2026 பார்ப்போம் எவ்வளோ சூப்பராக போதும் இல்லை போகணும். அதுக்கு டே அண்ட் நைட் பார்க்காம நான் அவுட் ஆஃப் ஃபீல்டு எவ்வளோ ஒர்க் பண்ணுறேன், எவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணுறேன், ஆஸ் அ கோச்சாக நான் இன்னும் எவ்வளோ எவாலுவேஷன் ஆகிறேன், ரொம்ப முக்கியம். இன்னும் ஹாலிடேஸ் நிறையா வரும், ஃபங்க்ஷன்ஸ் நிறையா வரும் போகும் எல்லாமே தான். ஆனால் உன்னை நீ எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிற, உன்னை நீ எப்படி பிரெயின் ஷார்ப் பண்ணிக்கிற அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆடியோ கொஞ்சம் கிளியராக இல்லைன்னா, ஏன்னா மைக் எதுவும் கொண்டு வரல, அது ரேண்டமாக எடுக்கிறது. நம்ம சேனலில் எப்பயுமே ரேண்டமாக இருக்கிற மாதிரி தான், எந்த ஒரு இன்ட்ரொடக்ஷன் எதுவுமே இருக்காது, அப்படியே சும்மா வச்சு அப்படியே எடுத்துக்கிறது. எஸ், பார்ப்போம். நான் வரப்போகிற நாளில் என்னெல்லாம் நடக்க போகுது, எதெல்லாம் மாறப்போகுது, எங்கெங்கே போக போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கிளம்பி 4:30 4:45 வந்து அங்கே இருக்கிற ஸ்டேடியம் காரிடோரில் நான் ரன்னிங் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறப்பேன். ஆப்ஸ் ஒர்க் அவுட்டு, புஷ்அப்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். ரொம்ப லீனாக இருப்பேன். ஒரு ஒர்க் அவுட் ஸ்ட்ரக்சரு, ஒரு ஃபார்மேட்டு, என்ன பண்ணணும் எது என்னன்னே தெரியாது.
ஏதோ ஒன்று பண்ணணும். நம்ம வந்து ஒர்க் அவுட் இன்றைக்கி பண்ணணும், இது இன்னும் பண்ணியிருக்கோம், நம்ம செகண்ட்ஸ் இது குறைச்சி விடணும், இன்றைக்கி ஃபுட்பால் ட்ரைனிங் பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணும். தப்பாக பண்ணணும், அதெல்லாம் இது பண்ணணும். இன்றைக்கி அது பண்ணேன், ஓகே இது நான் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. ரொம்ப லீனாக இருப்பேன், ப்ராப்பர் ஃபுட்டு கிடைக்காது. ஆனால் ஏதோ இருக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ரைனிங்லாம் டெய்லிங் பண்ணிட்டு, அப்போ இருக்கிற அத்லட்டிக் பசங்கள்லாம் ஃபுல் ப்ரொஃபஷனல் அத்லட்டிக்ஸு. அவங்களுக்கு ஜிம்மு, ஒர்க் அவுட்டு, அவங்கவுங்க ரன்னிங்கு, அவங்களுக்கு கோச்சு, அப்பயே அதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களெலாம் பார்த்துட்டு தூரத்துலேருந்து பார்த்துட்டு அவங்க பண்ணுற ஒர்க் அவுட்டை மட்டும் காப்பி பண்ணிக்கிறது. ஒர்க் அவுட் மட்டும் லெக்குக்கு பண்ணுவாங்க, அப்பர்ஸ்க்கு பண்ணுவாங்க, ரன்னிங் ஸ்டைலு அதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து தனியாக அதை ஏதோ கொஞ்சம் அடாப்ட் பண்ணி ஓடிக்கிட்டு ட்ரை பண்ணுறது. இந்த கிரவுண்டுக்குன்னு நிறையா பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணி அதெல்லாம் நிறையா இருக்குது. அது இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். ஆனால் இதோட ஸ்டார்டிங் சாம்ராஜ்யமே வந்து அன்றைக்கி ஒரு நைட்டு முடிவு பண்ணது தான். முடிவு பண்ணி இன்னிலிருந்து நம்ம மாறுறோம். ஆனால் அன்றைக்கி எனக்கு தெரியாது அதுதான் அந்த நாளா அப்படின்றது. எந்த ஒரு நாளானா எப்படி சொல்கிறது, தோனி படத்தில் அந்த ட்ரெயின் சீன் வரும். ட்ரெயின் சீன் ஃபேமஸான அந்த படத்தில் சீனு. இதுக்கப்புறம் அந்த ட்ரெயினில் ஏறினா ஒரு லைஃப் மாறுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸ்ட்ரகிள்ஸு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, அவர் எடுக்கிற டிசிஷன்ஸு, அதுக்கப்புறம் எல்லாமே அது மாறும். அதே இடத்துல உட்காந்துட்டு இருந்தாருன்னா எதுவுமே மாறாது. திரும்ப அதே வேலை, அதே சம்பளம், அதே ஃபேஸஸ், எல்லாமே அதே மாதிரி. அப்போ அந்த ட்ரெயின் வரும், அதில் ஏறு வர மாட்டாரான்ற மாதிரி ட்ரெயின் கிளம்பும். அப்போ இருந்துக்கிட்டு அவர் முடிவு எடுத்துகிட்டு எந்திரிச்சு ஓடுவார். ஓடி போய் ட்ரெயின் வருவாங்க. அதுக்கப்புறம் சில சுச்சுவேஷன், ஸ்ட்ரகிள்ஸு, டிசிஷன் மேக்கிங், ஹார்ட் சுச்சுவேஷன் அந்த மாதிரிலாம் வரும். அதை ஃபேஸ் பண்ணி என்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் கதை. அது மாதிரி அன்றைக்கி நைட்டு வெளியே கிரவுண்டுக்கு வெளியே தான் யோசித்தேன். ஒரு ஃபோன் கால் அது பேசிட்டு யோசித்தேன், சரி இனிமேல் நம்ம வந்து இதை ஃபுல் டைம் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்து இது பண்ணேன். எஸ் இந்த ஸ்போர்ட், இந்த ஃபுட்பால் அப்படிங்கிறதுனால நான் நிறையா மனுஷங்களை சந்தித்தேன், புது மனுஷங்களை சந்தித்தேன். டிஃப்ரெண்ட் பிளேஸஸை நான் கொஞ்சம் ஃபுட்பால்னால் கொஞ்சம் வெளியே போய் பார்த்துருக்கேன். எஸ் எல்லாமே தான் கண்டிப்பாக. ஸோ சிம்பிளாக சொன்னால் ஃபுட்பால் கிவ்ஸ் மீ எவ்ரிதிங், அதான் சொல்லணும். பார்ப்போம். ஓகே, ஸோ எஸ் 2026 இது எங்கே போகுது, எப்படி ஆக போகுது, எண்டு டிசம்பரில் என்ன ப்ராக்ரஸ் மேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தா தான் தெரியும். பார்ப்போம்.